சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வெனிசுலா அதிபர் மதுரோவை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்த விவகாரத்தை இந்திய பிரதமருடன் ஒப்பிட்டு மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வர் பிருத்திவிராஜ் சவுகான் பேசியது அரசியல் வட்டாரத்தில் புயலை கிளப்பியுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி அமெரிக்காவின் டெல்டா படை வீரர்கள் வெனிசுலா தலைநகர் கரகாஸில் புகுந்து அதிபர் நிக்கோலஸை மதுரோவை கைது செய்து அமெரிக்காவிற்கு கடத்திச் சென்றனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக போர் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் பிருத்திவிராஜ் சவுகான், வெனிசுலா அதிபரையே கடத்திச் சென்ற ட்ரம்ப் அடுத்து நமது பிரதமரையும் கடத்துவாரா என்ற வினோதமான கேள்வியை முன்வைத்தார். இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்திருப்பதையும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதை நிறுத்தச் சொல்லி ட்ரம்ப் அழுத்தம் கொடுப்பதையும் சுட்டிக்காட்டிய சவான், வெனிசுலாவில் நிகழ்ந்ததை போன்ற ஒரு சூழல் இந்தியாவிலும் ஏற்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியா இன்னும் உலக வர்த்தக அமைப்பில் ஏன் முறையிடவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். பிருத்திவிராஜ் சவுகானின் இந்த கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒரு நாட்டின் பிரதமரை கடத்துவது குறித்து ஒரு முன்னாள் முதல்வர் பேசுவது அவரது அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது என்றும், இந்தியாவை ஒரு பலவீனமான நாடாக சித்தரிக்க காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் பாஜக தலைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.